அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பில் நாம் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன, அந்த நேரங்களில் நாம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்த தகவல்களை பார்க்க போகிறோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா தமிழ் மாதங்களில் வெறும் 4 மாதங்களில் முதல் தேதிகளில் மட்டுமே நாம் அதை கடைபிடிக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. அது எந்தெந்த காலம்னு பார்த்தோம்னா, வைகாசி மாதம் முதல் தேதி, ஆவணி மாதம் முதல் தேதி, கார்த்திகை மாதம் முதல் தேதி, மாசி மாதம் முதல் தேதி. இந்த முதல் தேதிகளில் மட்டுமே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிபாடுகளாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கின்றது. மகாவிஷ்ணுவினுடைய அருள் பரிபூரணமாக இந்த 4 தினங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நாம் இந்த காலங்களில் மகாவிஷ்ணுவை தாராளமாக வழிபாடுகளாக எடுத்து செய்யலாம். இந்த கார்த்திகை 1ஆம் தேதி வருகின்றது இல்லையா, அப்போ அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10 மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. இந்த காலத்தில் நாம் இறை வழிபாடுகளை எடுத்து செய்யலாம். முடிஞ்சவங்க கோவிலுக்கு போகலாம், இல்லைன்னா வீட்டிலேயே கூட மகாவிஷ்ணுவை வழிபாடுகளாக எடுத்து செய்யலாம். நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கோவிலுக்கு போகிறவங்களா இருக்கிறீங்கன்னா 27 முறை கருவறையோடு சேர்த்து அந்த கொடிமரத்தையும் சேர்த்து நாம் 27 முறை சுற்றி வணங்கி வழிபாடுகளாக எடுத்து செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடி சார்ந்த பிரச்சனைகள், வேறு ஏதாவது தீராத பிரச்சனைகளோ ஏதாவது சிக்கல்களோ இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக பார்க்கப்படுகின்றது. அதனால இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் தவறாமல்